எனக்கு தெரியல, அவர் யாரு தெரியல, எனக்கு யாருன்னு தெரியல. அவரே மக்கள் ஏத்துக்கல, அப்புறம் அவர் இன்னொருத்தர் ஏத்துக்க அதை பத்தி எங்களுக்கு என்ன கவலை இருக்கு? அம்மா உணவகத்தை அவர்கள் காலத்திலேயே பட்டுப்போக செய்திருந்த ஒரு திட்டம். அந்த பட்டு போய் கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை கையிலே எடுத்ததற்கு அவர் வரவேற்பு சொல்ல வேண்டும், பாராட்ட வேண்டும். முதலமைச்சருடைய முகம் சொல்லிக்கலையே, கையில எடுத்து சாம்பார் சாதத்தை சாப்பிட்றாரு, அது தண்ணியா இருக்கு சாப்பாடு, மிச்சத்தை அந்த இதுலயே வைக்கிறாரு, அவ்வளவுதான். யாரு 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 எனக்கு தெரியல, அவர் யாரு தெரியல, எனக்கு யாருன்னு தெரியல. எனக்கு அரசியல்வாதி யாருன்னா இருந்தா அது மாதிரிலாம் தெரியும், தெரியாது. சொல்லுங்க. இபிஎஸ் குறிப்பிடும்போது திமுக எத்தனையோ பழைய ஆட்கள் இருக்காங்க, ஆனா உதயநிதிக்கு துணை முதல்வர் கொடுக்கறத நாங்க ஏத்துக்க மாட்டோம். அவரே மக்கள் ஏத்துக்கல, அப்புறம் அவர் இன்னொருத்தர் ஏத்துக்க அதை பத்தி எங்களுக்கு என்ன கவலை இருக்கு? அம்மா உணவகத்தை அவர்கள் காலத்திலேயே பட்டுப்போக செய்திருந்த ஒரு திட்டம். அந்த பட்டு போய் கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை கையிலே எடுத்ததற்கு அவர் வரவேற்பு சொல்ல வேண்டும், பாராட்ட வேண்டும். அதை விட்டுவிட்டு வஞ்சக எண்ணத்தோடு குறுகிய புத்தியோடு அதை விமர்சனம் செய்வதை நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர் கட்சியை சார்ந்த தொண்டர்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எங்கள் முதல்வரை பொறுத்த அளவில் வசைப்பாடுபவர்களையும் வாழ்த்துகின்ற அளவிற்கு மக்கள் பணியை மேற்கொள்ளப்படுபவர். எதிரியாக இருந்தாலும் துரோகிகளாக இருந்தாலும் கருணை உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுபவர். இயேசு போல அனைவரையும் சமமாக மன்னிக்கின்ற குணம் கொண்டவர் எங்கள் முதல்வர் என்பதற்கு இந்த அம்மா உணவக திட்ட மேம்பாட்டு பணிகளே ஒரு காரணம். முதலமைச்சருடைய முகம் சொல்லிக்கலையே, கையில எடுத்து சாம்பார் சாதத்தை சாப்பிட்றாரு, அது தண்ணியா இருக்கு சாப்பாடு, மிச்சத்தை அந்த இதுலயே வைக்கிறாரு, அவ்வளவுதான். முகம் சொல்லிக்கிற அளவு இருக்கிறவரை அதை எப்படி அவர் எங்களுடைய முதல்வரை பொறுத்தளவில் தானாக அரசு பதவிக்கு வந்துவிடவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால அரசியலுடைய நெடும் பயணத்தில் மக்களோடு பயணித்த ஒரு முதல்வர், அதுவும் அடிமட்டத்திலிருந்து இன்றைக்கு முதல்வராக உயர்வு பெற்றிருப்பவர். குடிசைகளையும் கண்டவர், கோபுரத்தையும் கண்டவர், ஏழ்மையோடும் விளையாடியவர், பணக்காரர்களோடும் விளையாடியவர். ஆகவே ஏழ்மையை முழுவதுமாக உணர்ந்த ஏழையின் காவலன் எங்கள் முதல்வர். அப்படி எந்த சம்பவம் நடைபெறவில்லை. இதில் எடப்பாடிக்கு அச்சம் எப்படி வருகிறது என்றால், கரைந்து கொண்டே இருக்கின்ற அந்த அதிமுக காணாமல் போய்விடுமோ முதலமைச்சருடைய இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் என்ற அச்சம் வந்திருக்கின்றது. எங்கள் பணி மக்கள் பணி, அது தொடரும். இன்னா இனியவை என்பதல்ல, எந்த திட்டமாக இருந்தாலும் மக்கள் நல திட்டங்களுக்கு உயிர் கொடுக்கின்ற முதல்வர் எங்கள் முதல்வர் என்பதை இந்த திட்டத்தை மேம்படுத்துகின்ற வாயிலாக தெரிகிறது. அவங்க காலத்திலே குவாலிட்டி கட்டிகள், இப்பதான் எல்லாமே குவாலிட்டியா இருக்கு.